ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹன்னா வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 4 பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். நேற்று கிளாஸில் வந்து நம்ம ஷேடிங், அதுக்கு முன்னாடி பேசிக் ஃப்ளவர்லாம் பார்த்துருந்தோம். ஷேடிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்டு ஃப்ளவருக்குலாம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஷேடிங் பார்த்துட்டு அடுத்து ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்காம இருந்தீங்கன்னா, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து டே 1லேருந்து போட்டுட்டு இருக்கோம். போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் சிங்கோன் தான் எடுத்திருக்கேன். டிப் எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல. டிப்பு என்ன இருக்கோ அதை தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஓகேங்களா? இருக்கிறத அப்படியே போடுறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் ஃப்ளவர் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்வான்ஸ் ஃப்ளவர். ஓகேங்களா? அட்வான்ஸ் ஃப்ளவர்னாவே என்ன சொல்லியிருந்தேன்? ஷேடிங் தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? உள்ளே வந்து ஸ்பைரல் போடுறோம். ஸ்பைரல் போட்டு சுற்றி ஹம்ஸ். ஓகேங்களா? சுற்றி ஹம்ஸ் போட்டுட்டு 5 பெட்டல். ஓகேங்களா? இந்த மாதிரி லீஃப் போட போகிறோம். 5 பெட்டல் இன்னும் 5 பெட்டல் இல்லை 6 பெட்டல் எது வேணாலும் போடலாம். ஓகேங்களா? நான் வந்து 6 பெட்டல் போடுறேன். சிக்ஸ் பெட்டல் போடுறேன். 6 பெட்டல் போட்டு உள்ளே வந்து ஷேடிங். ஓகேவா? இது என்ன ஷேடிங்னு தெரியுதா? திக் லைன் ஷேடிங். ஓகேவா? திக் லைன் ஷேடிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி திக் லைன் ஷேடிங் கொடுத்துட்டு, இப்போ நானும் உங்களை மாதிரி சிங்கோனில் தான் போடுறேன். நான் போடுற மாதிரி அவுட்புட் உங்களுக்கு இப்போ வரணும். ஓகேங்களா? திக் லைன் ஷேடிங் கொடுத்து இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் அதுக்கும் அவுட்லைன் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு மட்டும் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அதுதான் அவுட்லைன்னா போல்டு லைன். ஓகேவா? போல்டு லைன் திரும்பி ஒரு லைன் போடுறேன். அதை சுற்றியே திரும்பி இதை வந்து நான் பாக்ஸஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா 4க்கு 3 பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? மேலே அகலத்தில் வந்து 4, கீழே வந்து நீளத்தில் வந்து 3ஆகவும், லேண்ட்ஸ்கேப்பில் 4ஆகவும், போர்ட்ரேட்டில் வந்து 3ஆகவும் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சேம் ஸ்பைரல் தான் போடுறேன். அந்த டிப்பை துடைக்காமல் போடுறதுனால அந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு டாட் வருது. ஓகேவா? மற்றபடி எனக்கு எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. ஸ்பைரல் போட்டேன். ஸ்பைரல் போட்டு நான் ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக் ஃப்ளவரில் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது, இப்படி ஃபில் பண்ணுறது பார்த்துருப்போம். இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி ஃபில் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதை வந்து நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ளே ஃபில் பண்ணி விட்டுட்டு ஃபில் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஃபில் தான் பண்ணுறேன். ஃபில் பண்ணி விட்டுட்டு
இதை சுற்றி நம்ம சீலாம் வந்து போட்டு பழகியிருக்கோம். ஹாஃப் சர்க்கிள்னு சொல்லலாம், சீன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதெல்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் வேகமாக போடுறேன், வீடியோ லென்த்தாக போங்கிறதுக்காக. ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக அந்த பெட்டல்ஸ்லாம் கரெக்டான சைஸில் டிவைட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து சேம் கண்டினியூ ஷேடிங் கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்டினியூவாக ஷேட் பண்ணிகிட்டே வரேன். லைட்டாக ப்ரெஷர் பண்ணுறேன், ரொம்ப ப்ரெஷர் பண்ணல, லைட்டாக தான் ப்ரெஷர் பண்ணுறேன். ஷேட் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரிங்க. ப்ரெஷர் பண்ணிட்டேன், ஸோ அது வெளியே வந்துருச்சு. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ஒரு டைப்பு. அடுத்தது நான் வந்து லோட்டஸ் போடுறேன். ஓகேவா, லோட்டஸ் போடுறேன். எனக்கு எங்கேயுமே ஸ்டக் ஆகலை பாருங்கள். ப்ரெஷர் தான் மெயின் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி கீழேயும் திலகம் ஷேப். கீழேயும் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இது வந்து உள்ளே இங்கே மட்டும் இப்படி லைட் ஷேடிங், தின் ஷேடிங் சொல்லியிருந்தேன்னா இது டிப்பு திக்காக இருக்கனால இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ப்ராப்பர் வே மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது, ப்ராக்டிஸ் கொண்டில் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, இது மாதிரி இங்கே ஷேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு லைன், இங்கே டாட் வச்சிட்டேன். இங்கே வந்து இந்த பக்கம் இப்படி ஷேட் பண்ணுறேன், தின் ஷேடிங் தான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு உள்ளே இப்படி ஒரு லைன். இதில் வந்து நான் எல்லா ஃப்ளவரையும் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் எப்படி போடணுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இப்போ வந்து இதில் 12 பாக்ஸ் இருக்குது. ஒரு 8 பாக்ஸ் நான் போடுவேன். அடுத்த 4 பாக்ஸ் நான் வந்து உங்களுக்கு போட்டு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணிடுவேன். நீங்களே வந்து அது எப்படின்னு போடணும். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சேம் சர்க்கிள் போடுறேன், ஸ்பைரல் போடுறேன். ஸ்பைரல் போட்டு இது வந்து கல்ஃப் மெஹந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து கல்ஃப் மெஹந்தியில் வந்து இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க. உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கல்ஃப் மெஹந்தி எல்லாமே வரைஞ்சிட்டு உள்ளே தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. எல்லாமே ஷேப்பை வரைஞ்சிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு இதுக்கும் கேப்பில், இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் கேப்பில் இப்படி, இந்த பெட்டல்ஸுக்கு கேப்பில் இப்படி
இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 பெட்டல்ஸ் இருக்கா, இந்த 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் அதை விட பெரிய லேயர், ஓகேவா, அதை விட பெரிய லேயர், இந்த 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் இந்த 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் இப்படி அதை விட பெரிய லேயராக அதோட பெரிய லேயராக போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இது கல்ஃப் மெஹந்தின்னு சொல்லுவாங்க. கல்ஃப் மெஹந்தி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. கொஞ்சம் அதோட கான்செப்ட் என்னங்கிறதோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு, இது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கல்ஃப் மெஹந்தி பற்றியும் நம்ம பார்ப்போம், சிலபஸில் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட் கிளாஸில் நிறையா ஹோம்ஒர்க் தர மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் பேசிக் அதுக்கு தான் பேசிக்கை வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அடுத்ததுக்கெலாம் நான் ஃபில் பண்ணிலாம் காட்ட மாட்டேன், ஓகேங்களா. நிறைய அடுத்தடுத்த கிளாஸ் நிறைய போகணும், டைம் ரொம்ப ஆகும் அது எல்லாமே எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுருங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ஃப்ளவரில் வந்து இந்த டைப் வந்து பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அது மாதிரி ஹாஃப் ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி சி டைப்பில் போட்டு இப்படி பாதி முக்கால்வாசியிலேருந்து இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணி இங்கேருந்து ஜாயின் பண்ணுறோம், ஓகேங்களா. அது முடிகிற இடத்துலேருந்து ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி இருந்தே வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது இந்த டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்படி லீஃப் வந்து இந்த மாதிரி போடணும், ஓகேங்களா. ரொம்ப ஷார்ப்பாக தெரியக்கூடாது, ஓகேவா. எட்ஜு வந்து நம்ம அந்த போடுற அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியாமல் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லேயர் விட்டுட்டு இந்த செகண்ட் லேயரை மட்டும் இப்படி ஷேட் பண்ணி விடுறேன், ஓகேங்களா. இது ஒரு டைப் ஃப்ளவர், ரோஸ் மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் ரோஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஹைபிஸ்கஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடணும், ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த காம்பு போடுவோம்ல, அது இந்த மாதிரி காம்பு இப்படி போட்டுட்டு சின்ன சின்னதாக ஒரு லைன் வச்சு டாட், அந்த மகரந்தம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு லைன், ஒரு டாட் வச்சு ஒரு லைன், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரை கீழே வந்து 3 பார்ட்டாக இப்படி, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி. நான் சொன்னது வந்து இந்த டைப் வந்து லீஃப் வந்து இங்கே சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான், ஓகேவா. இல்லைன்னா சும்மா இப்படி கூட போடலாம். இந்த மாதிரி போட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டேன். ஸோ நீங்கள் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்படியே போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அந்த இது வந்து வெளியே இருக்கட்டும், இந்த மகரந்தம் வந்து வெளியே இருக்கட்டும். இது வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃபுல்லாக ஷேடிங் கொடுக்க போகிறோம்.
ப்ரெஷர் நான் பெருசாக பண்ணலை, நல்லா பாருங்கள். நான் ப்ரெஷரே பண்ணலை, ஓகேவா? இந்த மாதிரி சும்மா ஷேடிங் தான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷேடிங் தான் அதிகமாக கொடுப்போம், ஓகேங்களா? ஒரு ஃபேஸ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த கண்டினியூ ஷேடிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வெறும் டிப்பில் தின் ஷேடிங் இருக்குல்ல, அதை வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு அவுட்லைனை வந்து டார்க் பண்ணி விட்டுருங்க. நான் இங்கெல்லாம் இந்த ஃப்ளவருக்கெலாம் அவுட்லைன் டார்க் பண்ணாமல் இருப்பேன், நீங்கள் பண்ணிடுங்க. நான் பண்ணலைன்னு நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு சும்மா இங்கே வந்து இப்படி 2 டாட்டாக வச்சுட்டேன், ஓகேங்களா? அவுட்லைன் கண்டிப்பாக எல்லோரும் போடுங்க, அவுட்லைன் போட மறக்காதீங்க. ஷேடிங் கொடுக்கறதுக்கு அவுட்லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகே? அப்போ தான் பார்க்கறதுக்கே அது வந்து அழகாக தெரியும். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்லேயே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன லீஃப் பெட்டல்ஸோட ஷேப்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? இதில் என்ன டைப் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி லீஃப் டைப்பும் இது, ஓகேங்களா? இதுவும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இதில், ஓகே? ஃபஸ்ட்டு இதில் மேலே வர லேயருக்கு இந்த மாதிரி 4 பக்கமும் 4 லேயர் போட்டுட்டு அது மேலே வர்றதுக்கு இந்த லேயர், ஓகேங்களா? இந்த லேயர் போடுறேன். எனக்கு கோன் எங்கேயுமே பெருசாக ஸ்டக் ஆகலை, ஸோ ஹேண்ட்லிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இந்த டைப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ 4க்கு 4 போட்டேன். அடுத்து இதில் இப்போ பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் போட போகிறோம். இது வந்து உள்ளே வந்து 4 பெட்டல்ஸ் போட்டிருக்கனால வெளியே வந்து அதை விட பெருசாக 5 லேயர் வர மாதிரி, உள்ளே வந்து 4 லேயரும் வெளியே வந்து 5 லேயரும் வர மாதிரி போட போகிறோம், ஓகேங்களா? கூட இன்னும் 6 கூட போடுறதுனா போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது மாதிரி 5 லேயர் வந்து போடுறேன் இப்போ, ஓகேங்களா? இப்போ 5 லேயர் கொடுத்துட்டு ஷேடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஷேடிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்னர்லேயும் கொடுக்கலாம், இல்லை அவுட்டர்லேயும் கொடுக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னரில் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா இன்னரில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ போட போகிற ஃப்ளவரில் அவுட்டரில் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்க்கும் வந்து அவுட்டரில் வந்து லேயர் கொடுக்குறேன். ஷேடிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த லேயர் வந்து ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், பாதியாகவும் கொடுக்கலாம், இல்லை 3/4 ஒரு முக்கால்வாசி மட்டும் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? ஷேடிங் கொடுக்குறது நம்மளோட இஷ்டம்தான். ஷேடிங் பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா டைப் 2 கொடுக்குறேன், ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி லைன்ஸ் இழுத்து விடுறேன், வெறும் டிப்பில் பண்ணலை, ப்ரெஷர் பண்ணி லைன்ஸ் வந்து இழுத்து விடுறேன், ஓகேங்களா? அதே மாதிரி உள்ளே இருக்கிற லேயர்ஸ்க்கும் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க லேயரை விட்டுட்டு செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் மட்டும் அவுட்டர்லேருந்து ஷேடிங் கொடுக்குறேன். நானும் சிங்க் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ ஷேடிங்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா அது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் எந்த கோனாக இருந்தாலும் கரெக்டாக வரும், ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்து வந்து அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா இதுலேயுமே ஷேடிங் கொடுத்துட்டு எல்லா ஃப்ளவருக்கும் சுற்றி அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் கொடுக்கலைனாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா லோட்டஸ் போட போகிறேன், ஓகேங்களா? லோட்டஸ் எப்படி போடுறேன்னு
கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக லோட்டஸ் போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லோட்டஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லோட்டஸ் போட்டு கீழே வந்து இது மாதிரி போட்டு லோட்டஸ்க்கு வந்து இதுதான் இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு இங்கேருந்து நம்ம வைன்ஸில் போட்டிருக்கோம்ல லீஃபு அந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? வைன்ஸில் போடுற லீஃப் மாதிரி போட்டு மேலே வந்து ரவுண்டு ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போட்டு இங்கே வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு சுற்றி வந்து அடுத்து பெரிய பெரிய ஹம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரில்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இது பேர் ஃப்ரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து ஷேட் கொடுக்குறேன். உள்ள ஷேட் கொடுத்துட்டு இங்கேயும் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு லைன் போட்டு இங்கே வந்து ஷேடு இங்கேயும் அதே மாதிரி சின்னதாக ஒரு லைன் போட்டு இது ஃபுல்லாக ஷேடு. இந்த மாதிரி ஷேடு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து போல்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துட்டு இப்போது சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டேன். டாட் வச்சுட்டு சுற்றி லோட்டஸ்க்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நம்ம போல்ட் பண்ண எல்லாத்துக்குமே சரி ஷேட் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து திருப்பி சுற்றி வந்து போல்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, இங்கே வந்து சைடில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு ஒரு லைன், டாட் வச்சு ஒரு லைன் சைடில். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம்.
அடுத்த ஃப்ளவர் வந்து ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ரோஸ்க்கு வந்து ஸ்பைரல் கொடுக்குறேன். ஸ்பைரல் வந்து ஓவல் ஷேப்பில் கொடுக்குறேன். ஓகேவா, ரவுண்டாக இல்லாமல் ஓவல் ஷேப்பில் ஸ்பைரல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து லீஃப் மாதிரி இப்படி 2 பக்கமும் இப்படி லீஃப் மாதிரி பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி லீஃப் சைடு 2க்கும் லீஃப் கொடுக்குறோம். 2க்கும் சைடில் லீஃப் கொடுத்துட்டு மேலே வந்து திலகம் ஷேப் மாதிரி இப்படி திலகம் ஷேப் மாதிரி போட்டுட்டு அடுத்தது இங்கே அடுத்து இன்னொரு லேயராக வந்து லீஃபு இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து காம்பு. ஓகேங்களா, காம்பு கொடுத்துட்டு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டெம் கொடுத்து 2 பக்கமும் இப்படி ஒரு லீஃப் கொடுத்துட்டு உள்ளே வந்து லைன். ஓகேவா, இந்த ஸ்டெம்மு போடுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்படி ஜஸ்ட் ஒரு யூ மாதிரி போட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி உள்ள பக்கமாக இப்படி வளைச்சி விடணும். இந்த ரவுண்டு மாதிரி வளைச்சி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இப்படி போடணும் ஸ்டெம். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த ஸ்டெம் போடணும். ஓகேங்களா, யூ மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி ரவுண்டு இவ்வளோ தூரம் நல்லா பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட இதுக்கு பக்கமாக கொண்டு வளைச்சிட்டு அடுத்த லைன் வந்து இப்படி போடணும். ஓகேங்களா, இந்த ஸ்டெம்லாம் வந்து நான் அடுத்த கிளாஸில் இந்த ஸ்டெம் பற்றிலாம் பார்ப்போம். ஸோ அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஷேட் பண்ணுறேன், பாதியில் பண்ணலை, ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். அடுத்தது வந்து நம்ம பேசிக்லேயே வந்து இந்த ஃப்ளவர் வந்து பார்த்துருப்போம். இது மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சர்க்கிள் போட்டு இதில் வந்து 3 லேயராக வந்து போட போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி மாதிரி 3 லேயர். இது இப்போ வந்து 2 லேயர் போட்டாச்சு. அடுத்து 3வது லேயர். நான் வந்து வீடியோ இதாக போடுறதுக்காக வேகமாக போடுறேன். நீங்கள் வந்து பொறுமையாக போடுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு சைடில் வந்து சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்டுட்டு லீஃப் நம்ம ஆல்ரெடி வைன்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ லீஃப் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் லீஃப் வந்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி லீஃப் போட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணல, நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஷேட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் வந்து ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்த ஃப்ளவர் என்னன்னு பார்க்கலாம்.
அடுத்த ஃப்ளார் வந்து இந்த கல்ஃப் போட்டோம்ல, இந்த கல்ஃப் ஃப்ளார் இதையே வந்து திரும்பி வந்து போட போகிறோம். ஓகேங்களா, ஸ்பைரல் போடுறேன். ஸ்பைரல் போட்டு இதை வந்து 4 டிவைட் பண்ணி இப்படி மேலே ஒரு சி கீழே ஒரு சி அந்த மாதிரி இப்படி சி மாதிரி போட்டு டிவைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம நார்மலாக இந்த லீஃப் போடுவோம்ல, இந்த மாதிரி பெட்டல்ஸ் இது மாதிரி நான் 5 போடுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து 4 இருக்குது, நான் 5 இல்லாட்டி 6 வர மாதிரி போட போகிறேன். உள்ளே இருக்கிறது 4 இருக்குது. ஓகேங்களா, உள்ளே இருக்கிறது 4 பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது. நான் வெளியே வந்து 5 போட்டிருக்கேன். ஓகேவா, இது மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து ஷேட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கேருந்து ஷேட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவுட்லைனை டார்க் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃப்ளவர் டைப்பு. இங்கெல்லாம் ஷேட் பண்ணாமல் இருக்கேன், இதெல்லாம் ஷேட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஷேட் பண்ணால் வீடியோ இன்னும் லென்த்தாக போயிட்டே இருக்குது, நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க. அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். அடுத்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இதுவும் ரோஸ் மாதிரி. ஓகேங்களா, ரோஸ் மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஸ்பைரல் போடுறேன். ஸ்பைரல் வந்து நல்லா பெருசாக போடுறேன். உள்ளே வந்து லேயர்ஸ் நிறையா இருக்க மாதிரி நெருக்கமாக ஸ்பைரல் போடுறேன். ஸ்பைரல் போட்டுட்டு இப்படி சைடில் 2 லீஃப். ஓகேவா, ரோஸ் போடுற மாதிரி சைடில் இப்படி 2 லீஃப் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கீழே 2 லீஃப் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி போட்டோம்ல, இந்த மாதிரி டைப்பில் இதை சுற்றி வந்து பெட்டல்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டு உள்ளே வந்து இப்படி ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஷேடிங் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஷேடிங் டெக்னிக்ஸு. அது மாதிரி நீங்கள் வந்து ஷேடிங் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைப் தான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஷேடிங்கில் ஃபஸ்ட் டைப் வெறும் அந்த மேலே இருக்க லைன்லேருந்து கீழே இழுத்து விட்றேன், ப்ரெஷர் பண்ணல. ஓகேவா, ஷேட் பண்ணிவிட்டு அவுட்லைனை வந்து போல்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி மொத்தம் 12 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி 12 ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஓகேங்களா, என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து கிளியராக எல்லா வீடியோவும் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா.